சிஎஸ்கே வந்து கண்டினியூ லூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எல்லாரும் சேடாக இருப்பாங்க. சரி, நம்ம கேப்டன் ருத்ராஜ் நேற்று டெல்லி மேட்ச் தோத்தப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக மேட்ச் முடிஞ்சதுமே ஏன் தோத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக வந்து பவர் பிளேயில் விக்கெட்டை வந்து விட்டுறோம். ஸோ அதுதான் நாங்கள் தோக்கிறதுக்கு முக்கியமான ரீசனாக இருக்குது. ஸோ நாங்கள் அதை கரெக்ட் பண்ணிட்டா இனிமேல் வர மேட்சஸ் எல்லாம் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ லூஸ் பண்ணிட்ட அப்புறம் லூசிங் கேப்டனாக வந்து மைக்கை பிடிச்சி பேசுறதே கஷ்டம். ஸோ நேற்று மேட்சை பொறுத்த வரைக்கும் கரெக்டான பிளேயிங்கில் வந்தால் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு டெவான் கான்வே அண்டு ருத்ராஜ் ஓப்பனிங் இறங்கினா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருந்தாலும் நேற்று வந்து யாருக்குமே சரியாக கிளிக் ஆகலை, அதை நம்ம ஒத்துக்கிட்டே ஆகணும். ஸோ சம்டைம்ஸ் வந்து எல்லா டீமுக்குமே இந்த மாதிரி நடக்கும். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஓப்பனிங்கில் எப்படியாப்பட்ட பிளேயர்லாம் இருந்தாங்க, ஹேடன், மைக்கேல் எஸ்ஸி, பிராவோ, ஸ்மித்து, பிரெண்டன் மெக்கலம், இப்படி நிறைய பேரை பார்த்துட்டு இப்போ ஓப்பனிங் பர்ஃபார்ம் பண்ணாததை பார்த்தா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற பிளேயர்ஸும் வந்து சாதாரண பிளேயர்ஸ் இல்லை. ஸோ டெவான் கான்வே, ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், இவங்களெல்லாம் வந்து ஒரு பயங்கரமான பிளேயர்ஸ் தான். ஸோ இவங்களெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணால் ஜெயிக்கலாம். இவங்க 3 பேர்த்தில் 2 பேர் பர்ஃபார்ம் பண்ணால் கூட சென்னை ஈஸியாக ஜெயிச்சிடும். ஸோ இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையுமே சால்வ் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே பேக் டு ஃபார்ம் வருவாங்க அண்ட் சென்னை கம்பேக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்ட்ராங்காக நம்பிட்டு இருக்கேன். ஸோ ஜெயிச்சாலையும் சரி தோத்தாலையும் சரி நம்ம எப்பவுமே வந்து சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்பலாம். பாய்.